விஜய் விவகாரத்து கேட்கவில்லை. சங்கீதா போட்டோவையே உற்று பார்த்தாரே, ஒருவேளை அதுவாயிருக்குமோ? தனக்கு விவாகரத்து வேண்டும் என சங்கீதா தான் கேட்கிறாரே தவிர விஜய் இதுவரை விவாகரத்து கேட்க மனு தாக்கல் செய்யவில்லை என தகவல்கள் கிடைத்துள்ளன. அப்படி என்றால் அவரது நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜயிடம் விவகாரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்தார். சங்கீதாவின் விவகாரத்து கோரிய மனுவில் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் காதல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். முதலில் அந்த நடிகையுடனான காதலை விட்டுவிடுவதாக சொன்ன விஜய் பிறகு இன்று வரை தொடர்வதாக சங்கீதா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் விஜய் தான் இந்த தவறை தட்டி கேட்டால் தனக்கு பொருளாதார தடை விதிப்பதாகவும், தன் கணவருடன் வெளியூர் வெளிநாடு செல்லும் அந்த நடிகை அவருடன் எடுக்கும் புகைப்படங்களை அவரது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடுவதால் தனக்கு தன் குழந்தைகளுக்கும் அவமானம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வழக்கு செங்கல்பட்டு 1வது குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. விஜய், அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் ஆஜராகுமாறு நீதிமன்ற உத்தரவின்படி அவர்கள் இருவரும் ஆஜராகவில்லை. எனினும் அவர்கள் வீடியோவில் ஆஜராகினர். விஜய் சங்கீதா தரப்பில் அவர்களது வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். அப்பொழுது விசாரணையை ஒத்திவைக்குமாறு விஜய் தரப்பு கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து இந்த வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சசிகலா உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் சங்கீதா மட்டும்தான் விவாகரத்து கேட்டு மனு தொடர்ந்துள்ளார். ஆனால் விஜய் இதுவரை அது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக பரஸ்பரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருவரும் பிரிந்து விடலாம் என சங்கீதா பலமுறை விஜயிடம் சுமூக பேச்சுவார்த்தையை நடத்தியதும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சங்கீதாவை தனது விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை விஜய்க்கு சங்கீதாவை பிரிய மனமில்லையா, அல்லது அவ்வளவு எளிதில் அவருக்கு விவாகரத்து கொடுத்துவிடக் கூடாது என கருதுகிறாரா என்பதும் தெரியவில்லை. ஒருபுறம் விவகாரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்த சம்பவத்தை தவிகவினர் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் மகளிர் தின விழாவில் பேசிய விஜய், அந்த விஷயமெல்லாம் வர்த்தே இல்லை, நீங்க யாரும் டென்ஷனாக வேண்டாம் என கூறியிருந்தார். இதற்கு பலர் கண்டித்தனர். மறுபுறம் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கலில் அவரது சொத்து மதிப்பு குறித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். அதில் விஜய் மனைவி பெயரில் கோடிக்கணக்கில் பணம் இருப்பதாகவும் தங்கம் வைர நகைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சங்கீதாவு தனக்கு பொருளாதார தடை விதித்துள்ளார் என கூறியது முரணாக உள்ளது. அதுபோல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் சங்கீதாவிற்கு நடுவில் விஜயகாந்த் இருப்பது போல் ஒரு புகைப்படத்தை ரசிகர் விஜயிடம் கொடுத்தபோது அந்த போட்டோவையே அவர் உருக்கமாக பார்த்தது வைரலானது. அதுபோல் சங்கீதா விஜயுடன் பொது இடங்களுக்கு செல்லும் போது மனைவியை பாதுகாப்பாக கூட்டி செல்லும் வீடியோவும் வைரலாகியுள்ளது.